அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இப்போதைக்கு நவராத்திரி வாரம் போய்கிட்டு இருக்கு. அதுக்குண்டான தெய்வங்களும் அதுக்குண்டான வழிபாடுகளும் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கு. அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது. இன்றைக்கி தேதி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 7/10/2024 கொஞ்சம் குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்கும். வருஷம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. சதுர்த்தி திதி காலையில் 9:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் மறுநாள் காலை 2:25 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது, சுப முகூர்த்தமாக இருக்குது. சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். கொஞ்சம் யோசனைகள் சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:58க்கும் சூரியன் மறைவு மாலை 5:54க்கும் இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7 மணி வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ராகு காலம் காலையில் 7:30 முதல் 9 மணி வரை இருக்குது. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா செய்கிறது, பூ முடிக்கிறது, பெயர் சூட்ட, காது குத்த, பூநூல் அணியறதுக்கு, நகை வாங்கி அணியலாம், பதவி ஏற்க, வண்டி வாகனம் ஓட்ட கற்றுக்கிறது, புது வீடு புகிறதுக்கு, வாசக்கால் வைக்க, சாமியிடம் அமைக்கிறது, கடன் வாங்க, கதிர் இருக்க, திருமணம், அதே மாதிரி இடத்துக்குண்டான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். திதியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பஞ்சமி திதியாக இருக்குது. நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு திதியாக தான் இருக்குது. பயணம் போகிறது, சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறது, திருமணம் இல்லைன்னா வீட்டில் சாமி இடம் அமைக்கிறது, உடல் வலிமை தர செயல்களை செய்யறதுக்கு உகந்த திதியாக தான் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க அனைத்து ராசிக்கும் நல்லபடியாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள். நாளை கரெக்டாக கொண்டு போங்க. சாதகமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு இறை வழிபாடு, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு நடுக்கம், கன்னி ராசிக்கு விரயம், துலாம் ராசிக்கு மரியாதை, விருச்சிக ராசிக்கு குழப்பம், தனுசு ராசிக்கு ஆரோக்கியம், மகர ராசிக்கு ஆர்வம், கும்ப ராசிக்கு ஆராய்ச்சி, மீன ராசிக்கு உயர்வு. நாள் முழுக்கம் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் பார்த்திங்கன்னா சந்திரனோட பலன் நல்லாவே இருக்குது, சாதகமாக தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் எந்தெல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக செய்கிறது நல்லது. இன்றைக்கி சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மனசில் கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் இருக்கிறனால முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழப்பம் காலையிலேருந்தே இருக்கிறதுனால பண விஷயத்துலேயும் சரி, வண்டி வாகனம் ஓட்டும் போதும் சரி, அடுத்தவங்க கூட பேசும்போது பார்த்து பேசுகிறது நல்லது. கவனமாக இருக்கிறது இந்த நாளுக்கு உதவியாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட குழப்பம் வேலையில் காட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலையில் செஞ்சு உங்களோட வேலைகளை தரமாக முடித்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மனசும் உங்களோட சூழ்நிலைகளும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவப்படவோ வன்மையாக நடந்துக்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் மகிழ்ச்சி இருக்காது. கொஞ்சம் சில விஷயங்களை தவிர்த்துட்டு அவங்க கூட துணக்கூட அமைதியாக போனீங்கன்னா சாதகமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதிகமான செலவாக இருக்குது. அதுவும் கட்டாயமான செலவாக இருக்குது. அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. செலவை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. காரம் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது. அதிகமான அளவில் தண்ணீர் பருக வேண்டியதும் நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம்
கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அமைதியும் பொறுமையும் இருந்தால் போதும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி குடும்பத்தில் தனவரவு நல்லாவே இருக்குது. உங்களோட கடின உழைப்பு மூலிமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தில் உங்களோட சுயமுயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை நீங்களே அமைச்சிக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகளை செய்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ஒரு திருப்தியும் தர மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க மூலிமா சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கும் சந்தோஷமான நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி தொழிலையும் சரி வேலையிலையும் சரி எதிர்பார்த்த வளர்ச்சி கொஞ்சம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க அனுகூலமாக இருப்பாங்க. சுபகாரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றமான பலன்கள் சேருது. அது மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது பயனுள்ளதாகவே இருக்குது. சாதகமாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக நாளை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது. 2 பேருக்கு கூடவும் 2 பேரும் அதிக அளவில் ஒன்றா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுற மாதிரி இருக்கும். இனிமையான நாளாக தான் இன்றைக்கி நாள் அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு சேமிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டமும் இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற நிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இந்த நாளை சரியான விதத்தில் சரியான வகைக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் இருக்குது. சரியான வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்க மாதிரி இருக்குது. சில உங்களோட தகவல் பரிமாற்றம் பார்த்திங்கன்னா திறமையாக இருக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான வெற்றி பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் மனசை நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்க தெய்வீக சொற்பொழிவோ இல்லைனா ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது, பக்தி பாடல் கேட்குறது நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியை தர ஒரு நாளாக இருக்குது. திருமண சுப முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையிறது, வீட்டில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பெண்கள் பார்த்திங்கன்னா பொறுப்போடு நடந்துக்குவாங்க. வீட்டுக்கு தேவையான கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு தேவையான பொன் பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி மனசுக்கு சந்தோஷத்தை தரும். கடன்களை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிக பணமாக இருந்ததுன்னா கடனை குறைக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும் திட்டமிட்ட செயல்பாடுக்கும் நல்ல பலன் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களும் சரி வேலை செய்கிற மேலதிகாரிகளும் சரி நல்ல ஒரு ஆதரவாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி சில விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு உண்டான நகைகள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் அன்பு அனுசரணையும் நல்லாவே இருக்குது. குடும்ப பிரச்சனை பற்றி மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. திருப்தியான ஒரு மனநிலையோட இந்த நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் போதுமானதாக இருக்கும். ஆன்மீக காரியங்களுக்கு இன்றைக்கி செலவு செய்கிறது மனசுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஏற்றமிக்க நாளாக இருக்குது. சாதகமான பலன்கள் இருக்குது. சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன சாதகமில்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபடுறது மனசுக்கு திருப்தியை தரும், நிம்மதியை தரும். பக்தி பாடல்கள் கேட்டிங்கன்னா மனசுக்கு ஆறுதல் தர மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சந்தோஷமாக இந்த நாளை போகிறதுக்கு அமைதி தேவைப்படும். இன்றைக்கி தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க மூலிமா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் சின்ன முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட ஆதரவு நல்லா இருக்குது. வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலும் பார்த்திங்கன்னா சுமாராகவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு
கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கீகாரம் கிடைக்கலன்னுலாம் கவலைப்படாதீங்க. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்யுங்க. அதுக்கு பலன் பொறுத்தளவுக்கு பின்னாடி கிடைச்சாலும் ஓகே. இன்றைக்கி உங்களோட கடமையை செவ்வன செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி மாறுபட்ட மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா சந்தோஷம் கூடும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆடம்பர பொருள் வாங்குறேன்ட்டு செலவு இழுத்து விட்டுறாதீங்க. அதிக செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. அது கஷ்டமாக இருக்கும் சமாளிக்க. பார்த்து நிதானமாக செலவுகளை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன பதட்டமும் தேவையில்லாத மனக்குழப்பம்தான் பிரச்சனை. மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது. அமைதியாக சிந்தித்து சில விஷயங்களை செய்கிறது சாதகமான பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி விருப்பமான பலன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பசங்களால் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்ட கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது. கோபத்தை காட்டினா குடும்பத்தில் தேவையில்லாத நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் செய்கிற வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சில பயணமும் செய்ய வாய்ப்பு இருக்குது. முடிச்ச அளவுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா சின்னதாக காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்துலேயும் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் தர மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்றைக்கி உங்களோட மனசை சிதற விடாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கல. இருந்தாலும் பதட்டப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. திட்டமிட்டு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசுகிறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பயத்துலேயோ இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வில் ஒதுங்கி இருக்காதீங்க. மனசு விட்டு பேசுகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு புழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் மனசுக்கு வருத்தம் தரலாம். கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். எண்ணெய் பதார்த்தம் கார உணவு அந்த மாதிரி சாப்பிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிக அளவில் நீர் பருக வேண்டியது அவசியம். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி புதிய தொழில் இல்லைன்னா புதிய விஷயங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியூரோ இல்லைனா வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அமைகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மனசுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும். அது உங்களோட எண்ணத்துலேயும் செயல்லையும் பிரதிபலித்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி ஓய்வெடுக்கிறதும் தியானம் செய்கிறதும் மனசுக்கு இன்னமும் அதிக அளவில் திருப்தியும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைக்கி உறவினர் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். புதிய நபரோட அறிமுகம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையிலையோ தொழிலையோ நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் வராத பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயும் சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர மாதிரி இருக்குது. திறமையாக உங்களோட வேலைகளை செஞ்சு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக நேர்மறையாக ஜாலியாக பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிற திட்டங்களில் சேமிக்கிறது நல்லது. அது உங்களோட நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.
ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது, வரவு மிக்க ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாறுபட்ட கருத்துக்கள் உறவுகளுக்குள்ளே ஏற்படுற மாதிரி இருக்குது. பார்த்து பேசுகிறது, அமைதியாக பேசுகிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட காரியங்களில் முன்னேற்றத்தில் கவனமாக சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறது எப்படின்னு யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். எந்த ஒரு பெரிய அளவுலேயும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பேசும்போது பார்த்து, கூட வேலை செய்கிறவங்க கூட பார்த்து பேசுகிறது நல்லது. பேச்சில் தப்போ இல்லைன்னா சில தவறான விஷயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. நிதானமாக உங்களோட வார்த்தைகளை பார்த்து பேசிங்கன்னா சாதகமாக போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சில விஷயம் செய்யுங்க. இல்லைன்னா விட்டு கொடுத்து ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள், பொறுப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கவலை ஏற்படுத்தும். ஆனாலும் யோசித்து சில விஷயங்களை தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு மற்றும் தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறதோ, யோகா செய்கிறதோ, ஓய்வு எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமும் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்து சூழ்நிலைக்கேற்ப இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. வீட்டில் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளுக்காக ஏற்பாடுகள் நடக்கிறது மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது. பசங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே நேர்மையாகவும் நாணயமாகவும் செய்ய வேண்டியதாக இருக்குது. கொள்கைகளில் தவறாமல் நடுநிலையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி உங்களை சுற்றி கொஞ்சம் நெகட்டிவான சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்போட நல்ல ஒரு லாபம் பெற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணிகளை திறமையோட கையாளுறதுல குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்காது, எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்களோட காரியத்தை மட்டும் நீங்கள் கண்ணுங்கருத்துமாக இன்றைக்கி செய்ய வேண்டியது நல்லது. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பதட்டத்தை துணைக்கிட்ட காட்டவே கூடாது. அது மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியும் பொறுமையும் நிதானமும் அவசியம் உறவுக்குள்ளே தேவை. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக போகிறது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சேமிப்பை பராமரிக்க முடியாது. இருக்கிற பணத்தை செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி கொஞ்சம் மனக்கசப்புகள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. விருப்பமான பலன்கள் கிடைக்கலன்னு நொந்து போகாதீங்க. ஆன்மீகத்துக்காக இன்றைக்கி பயணம் செய்கிறத முயற்சி செய்யுங்க. முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. சில கடினமான சூழ்நிலைகளை இன்றைக்கி சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களோட உதவியும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்கும். தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு அவசியம் தேவை. மனசை பதப்படுத்தவோ ஒருநிலைப்படுத்தவோ கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஆகாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமாக போகும். இல்லைன்னா பிரச்சனை இல்லையாமாவது நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனையை திருப்பியும் தூசை தட்டி கிளப்பாதீங்க. இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் மனசு விட்டு அந்த டாப்பிக்கை மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கவனமாக கொஞ்சம் பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட குழப்பமான நிலை பண இழப்புக்கு உண்டான வாய்ப்பு அமைகிற மாதிரி இருக்குது. பயணத்தின் போதோ இல்லைன்னா செலவு செய்யும் போதோ பணத்தை எண்ணி செலவு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை. துணையோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பார்த்து செய்கிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. நிதானமாக சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைக்கி நாளை அமைதியாக கொண்டு போகிறது சாதகமாக இருக்கும். அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி மனசில் ஒரு நல்ல நிம்மதியும் அமைதியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நடக்கிற காரியங்கள் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக திருப்தியை தர மாதிரி இருக்குது. நல்ல ஒரு மனநிறைவான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் பசங்களால் பெருமை சேரக்கூடியதும் அவங்களால சந்தோஷம் கூடக்கூடிய நாளாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வோ இல்லை பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது உங்களுக்கு வேலையிலையும் இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேற மாதிரி இருக்குது. வருமானம் அதிகமாகிறதுக்கு உண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் சிறந்த உறுதியும் இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சு நல்ல ஒரு உங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறனால பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட அன்பாகவும் ஜாலியாகவும் நடந்துக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. சந்தோஷமான மனநிலையோட இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்குது. பர்ச்சேஸு இல்லைன்னா சில பண்டிகைகளுக்காக பொருள் வாங்கிறதுல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு உண்டான பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வச்சுருக்கு. ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு ஏற்றம் மிக்க நாளாக தான் இருக்குது. சில சாதகமான விஷயங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது சேமிப்புலேயும் சரி உறவுலேயும் சரி எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷத்தை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களோட மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆர்வமும் வெற்றி பெறணுன்ற தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்குது. அது உங்களோட நீண்ட நாள் ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சந்தோஷமாக ஜாலியாக இந்த நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் பார்த்திங்கன்னா உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற நாளாக தான் இருக்கும். சில பாராட்டக்கூடிய செயல்கள் செய்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்துலேயும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் கூட்டாளிகள் இணைகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வீட்டு தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செஞ்சு மனசை நிறைவோடு நாளை கொண்டு போகக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. உங்களோட திறனுக்கும் அங்கீகாரம் கிடைச்சி நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்குவமான புரிதல் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் எதிர்காலத்துக்கு உண்டான குடும்ப வளர்ச்சி குறித்து பேசி நல்ல ஒரு முடிவெடுக்கிற நாளாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக தான் இருக்குது. பயனுள்ள விஷயங்களுக்காக சேமிக்கிற மாதிரி இருக்குது. அது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இருக்கிறனால மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்குது. மனசை மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வருத்திக்காமல் திருப்தியாக கொண்டு போனீங்கன்னா நாள் முழுக்க ஜாலியாகவே போகும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு சாதகமான திருப்தியான ஒரு நாளாக இருக்குது. மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி. இன்றைக்கி பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வரவுகள் இருக்குது, இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வீட்டில் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம், ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட அணுகுமுறையில் யதார்த்தமும் ஒழுங்குமுறையும் தேவைப்படுது. இன்றைக்கி பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும், அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பாட்டு கேட்குறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களோட செலவுகளை, அதாவது குறிப்பாக ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்கன்னா கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கொஞ்சம் காரியங்கள் வேலைகளை செய்யும் போது கவனமாக செய்கிறது நல்லது, திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அதன் மூலிமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட நேரத்தோடு செஞ்சு முடிக்க முடியும். நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கலனாலும் திறமையான தரமான வேலையை செய்கிற மாதிரி உங்களுக்கு திருப்தி ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. வார்த்தைகளில் மட்டும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயம் செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சின்னதாக இழப்போ இல்லைன்னா செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்கனமாக கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கால்வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லைன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆக மொத்தம் மீன ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பார்த்துக்கலாம், விடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. நவராத்திரி உண்டான 5வது நாள் ஷார்ட்ஸு இப்போ போட்டிருக்கு, அதையும் பாருங்கள். நவராத்திரியும் நமக்கு ஒரு பண்டிகை தான். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவிக்கு வணங்குறனால சில விதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.